இப்போ பார்க்குறது வந்து நம்ம வந்து லாஸ்ட் சம் பார்க்க போகிறோம். சம் நம்பர் 35. கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்க. A and D were partners in a firm sharing profit in the ratio of 3:2. On January 1st, 2015, they admitted women for 1/5 share in the profit. The balance sheet of A and D as on March 31st, 2016 was as follows. இதில் வந்து இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா டேட்டு வந்து ரொம்ப கொலாப்ஸ்டாக இருக்குது. ஆரம்பத்தில் வந்து அட்மிஷன் போடும்போது அவங்க நியூ பார்ட்னர் அட்மிஷன் போடும்போது டேட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா January 1st சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த பேலன்ஸ் ஷீட் டேட்டு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா வந்து 31st March 2016 கொடுத்துருக்காங்க. அதனால டேட்டை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, டேட்டே மென்ஷன் பண்ண வேண்டாம். இதுக்கு அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் பேஜில் கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட் படிக்க போகிறேன். கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட் படிக்கும் போது கையில் வந்து நீங்கள் பென்சில் கட்டாயம் வச்சுக்கணும், அப்போ தான் மார்க் டிக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ லைபிலிட்டி சைடில் நமக்கு தேவையானது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மட்டும்தான் இருக்குது. ரெண்டு பேருடைய கேபிட்டல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருக்கு உடைய கேபிட்டல் மட்டும் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இங்கே இல்லைன்னா நான் எங்கே பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், அசஸ் சைடில் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அசஸ் சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இல்லை. அப்போ கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு வந்துடுங்க. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கிறது வந்து நியூ பார்ட்னர் கொண்டு வரக்கூடிய கேபிட்டல் தான். அது பொறுத்த வரைக்கும் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணாவதுல குட்வில் ஆஃப் த ஃபர்ம் பி வேல்யூட் அட் ருபீஸ் 20,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ குட்வில் அமௌண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் வேல்யூ பண்ணியிருக்காங்கன்னா 20,000 ரூபா பிஸ்னஸில் வேல்யூ பண்ணியிருக்காங்க. இவருடைய ஷேர் பிரகாரம் எவ்வளோ அமௌண்ட் கொண்டு வரதுன்னு சொல்லி பார்த்துப்போம். அதுக்கு அடுத்தது ப்ரீமியம் ஃபார் குட்வில்லா. அதுக்கு அடுத்தது விமல் டு பிரிங் இன் கேபிட்டல் டு எக்ஸ்டெண்ட் டு 1/5 ஆஃப் த டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த நியூ ஃபர்ம். நியூ ஃபர்மில் பொறுத்த வரைக்கும் டோட்டல் கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிரகாரம் நீங்கள் வந்து இவர் கொண்டு வர்றதாக கணக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டால் தான் நமக்கு கணக்கில் தெரியும் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம வந்து முதல்ல வந்து ரீவல்யூஷன் அக்கௌண்ட் போட்டுப்போம். இப்போ ரீவல்யூஷன் அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அதாவது அது படிக்கவே இல்லையே உங்களுக்கு. ரீவல்யூஷன் அக்கௌண்ட் படிக்கிறேன், அப்படி மார்க் பண்ணிக்கிங்க. த வேல்யூ ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் பி இன்க்ரீஸ், எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 15,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது உங்களுக்கு ப்ராஃபிட் ஐட்டம். அதுக்கடுத்து த வேல்யூ ஆஃப் பிளான்ட் பி இன்க்ரீஸ், அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ அமௌண்ட்னா அது ஒரு 10,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஐட்டம்ஸ் ரெண்டு தான். ரெண்டுமே வந்து லாஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போ பை சைடில் பை ரீவல்யூஷன் அக்கௌண்ட் லேண்ட் அண்ட் பில்டிங் 15,000 ரூபாய். அதுக்கு அடுத்தது பிளான்ட் அக்கௌண்ட் எவ்வளோ 10,000 ரூபாய். அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன். என்டையர் அமௌண்ட்டும் பேலன்ஸ் ஆகுது. எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் ஆகுதுன்னா 25,000 பேலன்ஸ் ஆகுது. அது வந்து அவங்க ஓல்டு ரேஷியோ வீதம் பிரித்து எடுத்துக்கிறாங்க. அப்போ டு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் யாருக்குன்னா ஏஎஸ் கேபிட்டல் அண்ட் தென் டிஎஸ் கேபிட்டல். ஷேரிங் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3:2. அப்போ 25,000 இன்ட்டு 3/5 எவ்வளோ அமௌண்ட்னா 15,000. இவருக்கு 25,000 இன்ட்டு 2/5 எவ்வளோ அமௌண்ட்னா 10,000. டோட்டல் அமௌண்ட் 25,000. இதுக்கு அடுத்தது நான் எங்கே வரேன்னா வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு வரேன். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு வரும்போது பை பேலன்ஸ் brought down, thus mean ஓப்பனிங் கேபிட்டல். ஏனுடைய அமௌண்ட்டும் டியினுடைய அமௌண்ட் மட்டும் போட்டேன். விமலுக்கு பொறுத்த வரைக்கும் டேஷ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே பை பேங்க்னு போட்டு விமலுக்கு போடுவோம். இப்போ இது எங்கே போட்டிருக்குன்னா கடைசியில் போட்டிருப்பேன். அந்த கால்குலேஷன் போடும்போது நான் சொல்லிடுறேன் இந்த அமௌண்ட்டு. ஏன்னா அவர் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது டோட்டல் கேபிட்டல் அமௌண்ட்டில் தான் அவர் கொண்டு வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவர் ஷேர் பிரகாரம். அதன் பிரகாரம் கடைசியாக இதை பார்ப்போம். இதுக்கு அடுத்தது பை ரிவல்யூஷன் ப்ராஃபிட் அமௌண்ட்டு ஏக்கு பொறுத்த வரைக்கும் 15,000, டிக்கு பொறுத்த வரைக்கும் 10,000. அதுக்கு அடுத்தது குட்வில் அமௌண்ட்டை பிரித்து எடுத்துக்கிறது. குட்வில் அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 20,000 இன்ட்டு ஷேரிங் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது 1/5. அதே மாதிரி வந்து ஷேரிங் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 3/5. 1/5 3/5. இது வந்து எப்படி பிரித்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் பிரித்து எடுத்திருக்காங்க. காரணம் என்னன்னா கணக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கேபிட்டல் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஏக்கும் பிக்கும் உள்ள அமௌண்ட்டு இல்லைன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். இந்த குட்வில் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த ஓல்டு ரேஷியோலேயே பிரித்து கொடுத்துருங்க. ஏன்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷனில் பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுவுமே கொடுக்கல.
அதாவது நாம் வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரி கணக்கில் போட்டிருக்கோம். இப்போ வந்து நான் இங்கே போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு குட்வில் அமௌண்ட் பிரித்து கொடுத்தது வந்து எப்படி கொடுத்துருக்கேன்னா வந்து அதாவது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் பிரித்து கொடுத்த மாதிரி போட்டிருக்கேன். அதாவது 1:3 1:3 1:3 சாரி ஓல்டு ஷேரில் தான் பிரித்து கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்க, இங்கே அதாவது நான் மறுபடியும் இந்த குட்வில் அமௌண்ட் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. 20,000 வந்து குட்வில் அமௌண்ட் வேல்யூ பண்ணியிருக்காங்க. இவருடைய ஷேரு அதாவது வந்து நியூ பார்ட்னர் கொண்டு வரக்கூடிய ஷேர் விமல் கொண்டு வரக்கூடியது 1/5 ஷேருக்கு வந்து அவர் எவ்வளவு தான் கொண்டு வரணும்னா வந்து 40,000 கொண்டு வரணும். 40,000 4,000 கொண்டு வரணும். அப்போ 20,000 இன்ட்டு 1/4 எவ்வளோ அமௌண்ட்னா 4,000. இதை வந்து ஓல்டு ஷேரில் தான் அவங்க பிரித்து எடுத்துருக்காங்க. அப்போ 3/5க்கும் இவருக்கு பொறுத்த வரைக்கும் 2/5க்கும் எவ்வளோ அமௌண்ட்னா இவருக்கு பொறுத்த வரைக்கும் 2,400, இவருக்கு பொறுத்த வரைக்கும் 1,600. அப்போ நாம் இங்கே பிரித்து எடுத்துருக்கிறது வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணல, ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் தான் அந்த ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட்டை பிரித்து எடுத்திருக்காங்க. மறுபடியும் சொல்லிடுறேன், ஏன்னா முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது தப்பாக சொல்லிட்டேன். இப்போ பொறுத்த வரைக்கும் அதை நான் வந்து இப்போ சொல்கிறத வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க. அடுத்தது இந்த பை பேங்க்னு போட்டிருக்குது, கடைசியாக நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். இப்போ முதல்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏக்கு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன். எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 94,400. அந்த 94,400 போட்டேன். என்டையர் அமௌண்ட்டுமே இங்கே பேலன்ஸ் ஆகுது. அப்போ இங்கே பேலன்ஸ் ஆகும்போது இதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா கேரி டவுன் அமௌண்ட் போட்டுட்டு, அதாவது டூ பேலன்ஸ் கேரி டவுன் அமௌண்ட் போட்டுட்டு நியூ பார்ட்னர் கேபிட்டல் கொண்டு வர்றதை இது ஒரு க்ளூ உங்களுக்கு ஏ கண்டுபிடிக்க, அதாவது ஏனுடைய கேரி டவுன் அமௌண்ட்டு. அதே மாதிரி பியினுடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க. எவ்வளோ அமௌண்ட்னா 46,600 என்டையர் அமௌண்ட்டுமே பேலன்ஸ் ஆகுது. இப்போ ஏயுடைய கேபிட்டலும் பியினுடைய கம்பைன் கேபிட்டலும் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பாருங்களேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே கால்குலேஷன் மாதிரி போட்டுங்க. 1,44,000 வந்திருக்கும். 1,44,000. அந்த 1,44,000 வந்து யாருடைய ஷேருன்னா ஏனுடைய ஷேரும் பியினுடைய ஷேரும். இப்போ நியூ பார்ட்னருக்கு நம்ம எவ்வளோ கொடுத்தோம்? 1/5 கொடுத்தோம். அப்போ 4/5க்கு பொறுத்த வரைக்கும் இப்போ பாருங்க, 4/5க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,44,000. அப்போ 1/5க்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வரும்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 36,000 வரும். கால்குலேட்டரில் கொஞ்சம் கால்குலேஷன் போட்டு பார்த்துங்க. அப்போ நியூ பார்ட்னர் கொண்டு வரக்கூடிய அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பை பேங்க் எவ்வளோ அமௌண்ட்னா 36,000. இப்போ ஓவரால் டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்னா 1,80,000 வரும் உங்களுக்கு. நீங்கள் வந்து கால்குலேஷன் மட்டும் வந்து அப்படியே போட்டு பார்த்துங்க நீங்கள். ஏன்னா இதை லாஸ்ட் இது இல்லைன்னா இதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த கால்குலேஷன் வந்து இங்கே கீழே போட்டிருக்கோம் பாருங்க. அதாவது ஏனுடைய கேபிட்டல் அமௌண்ட் வந்து கேரி டவுன் ஆகிறது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 97,400. அதே மாதிரி டியூனுடைய அமௌண்ட் வந்து எவ்வளோ கேரி டவுன் ஆகுதுன்னா 46,600. அப்போ அதாவது ஏனுடைய கேபிட்டலும் டியினுடைய கேபிட்டலும் கூட்டினா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 1,44,000 வருது. இங்கே பாருங்களேன், விமலுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து விமலுடைய கேபிட்டல் அமௌண்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அவருக்கு எவ்வளோ கொடுக்குறோம்னா ஷேர் வந்து 1/5 ஷேர் கொடுக்குறோம். இப்போ ரிமைனிங் ஷேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா இவருக்கு 1/5 போயிடுச்சுன்னா ரிமைனிங் உள்ள ஷேர் வந்து 4/5 தான் இருக்குது. அப்போ 4/5க்கு எவ்வளோ கேபிட்டல் இருக்கு பாருங்க, 1,44,000. அப்படின்னா டோட்டல் எவ்வளோ உங்களுக்கு 5. அப்போ 5/4க்கு எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்படியே ரிவர்ஸ் போட்டிங்கன்னா 1,80,000. இதுதான் டோட்டல் கேபிட்டல் ஆஃப் பிஸ்னஸ். இந்த டோட்டல் கேபிட்டல் ஆஃப் பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,80,000ல் இவங்க ரெண்டு பேருடைய கேபிட்டல் அமௌண்ட்டும் 1,44,000 இருக்குது. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து தான் யார் விமல் கொண்டு வரக்கூடிய அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டு தான் 36,000. அது சின்னதாக இங்கே கால்குலேஷன் போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க.
நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் அதை பார்த்துருப்பீங்க அதை. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக வந்து நியூ பேலன்ஸ் ஷீட் வாரீங்க. அப்போ பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஏ, டி அண்ட் வி. இங்கே பொறுத்த வரைக்கும் நான் போட்டிருக்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எப்படி போட்டேன்னா ஏபிசின்னு போட்டேன். ஏடி அண்ட் வி திருத்திக்கிங்க. கேபிட்டல் ஆஃப் அப்போ வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேலன்ஸ் கேரி டவுனில் அவங்க 3 பேருடைய கேபிட்டல் அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்னா 1,80,000. கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட் அப்படியே கொண்டு வந்து போட்டாச்சு. அதே மாதிரி பில்ஸ் பேபிள் போட்டாச்சு. அப்போ ரிவேல்யூஷனில் பொறுத்த வரைக்கும் நமக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வந்திருந்தது. ஒன்று வந்து பொறுத்த வரைக்கும் லேண்ட் அண்ட் பில்டிங் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகி போச்சுன்னா வந்து அப்ரிசியேஷன் ஆகிருக்குது, ஆட் பண்ணி போட்டிங்க. அதே மாதிரி பிளான்ட் அண்ட் மிஷின் அதுவும் அப்ரிசியேஷன் ஆகிருக்குது, இதையும் ஆட் பண்ணி போட்டாச்சு. டெப்டார்ஸ் அமௌண்ட் அப்படியே கொண்டு வந்து போட்டுருங்க, ஸ்டாக் கொண்டு வந்து போட்டுருங்க. கேஷ் போடும்போது 5,000 ரூபா பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் ஓல்டு பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது. சி வந்து கேபிட்டல் அமௌண்ட்டாக எவ்வளோ கொண்டு வராருன்னா 36,000 கொண்டு வராரு. அண்ட் தென் ப்ளஸ் ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட்டாக எவ்வளோ கொண்டு வராருன்னா வந்து 4,000 கொண்டு வராரு. எல்லாத்தையும் கூட்டி அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் 45,000. அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வருது பாருங்கள். 2 சைட்லையும் டேலி ஆகுது. 2,05,000 2,05,000. அப்போ இதோட உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாப்டரே க்ளோஸ் ஆகுது. இந்த சாப்டரில் பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, பிக் கொஸ்டின்ஸ் 6 மார்க் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ரீவல்யூஷன் அக்கௌண்ட் அண்ட் தென் கேபிட்டல் அக்கௌண்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்த்துக்குங்க. இந்த கால்குலேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு பொறுத்த வரைக்கும் பார்த்துங்க. லாஸ்ட்டு ஒரு இந்த 30 சம் நம்பர் 30லேருந்து சம் நம்பர் 30, அதுக்கடுத்து பிக் கொஸ்டின்ஸு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 33, அதுக்கடுத்து 34, 35 4 கொஸ்டினும் ஒரு வாட்டி போட்டு பார்த்துக்கிங்கனாவே போதும். இதில் வந்து நீங்கள் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது வந்து ரிவல்யூஷன் அக்கௌண்ட் அண்ட் தென் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் வந்து சாப்டர் 2 வந்து நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், மறுபடியும் கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.